இந்த கிச்சனுக்கெல்லாம் ஒரு வாரம் லீவ் விட்டுட்டு நல்லா ஒய்யாரமா சுத்திட்டு கிடந்தீங்க. நமக்கு தெரிஞ்ச சாம்பார் புளிக்குழம்பும் ஒரு வாரத்துக்கு மேல போச்சுன்னா மறந்துடும். அதனால இன்னைக்கு எதையாச்சும் ஒன்று சமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் ஓடோடி வந்தாச்சு. இன்னைக்கு நல்லா சாம்பார்லாம் வைக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கிச்சனுக்குள்ள வந்து நேரமா என்னன்னு தெரியல, பருப்பு காலி ஆயிட்டு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம சாம்பார் வச்சாலுமே ரசம் போல தான் வரும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரசத்தையே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அப்புறம் எங்க ஆளுக்கு எதையாச்சும் ஸ்பெஷலா பண்ணி தருவோம். ஒரு வாரம் ஆயிட்டு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் போல கருவாடு இருந்துச்சு, அதை போட்டு அவங்களுக்கு கிரேவி பண்ணியாச்சு. இன்னைக்கு டியூஸ்டேங்கிற காரணத்தினால நமக்கு நான்வெஜ் கிடையாது. அதனால என்னோட ஃபேவரட்டான பொட்டேட்டோ இருந்தது, அதை போட்டு அப்படியே எனக்கு ஃப்ரைலாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால இந்த பூஜை வேலையெல்லாம் கொஞ்சம் போல இருந்தது. அப்புறம் எங்க வீட்டு குட்டீஸ்க்கும் இன்னைக்கு லீவ் விட்டாங்களா, அதனால அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஜாலியா போயிட்டேன். அம்மா நான் பண்றேன்ட்டு என் பிள்ளைங்க எனக்கு என்ன அழகா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அவங்க இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இன்னைக்கு டேவே ஜாலியா போச்சு. எல்லா ஹெல்ப்பும் அவங்களே பாதி பண்ணி முடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறமேட்டு விளக்கெல்லாம் பொருத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் நல்லா போய் ஒரு உறக்கத்தை போட்டாச்சு.